தமிழ்ல சூப்பர் ஹிட் அடிச்ச காக்கா காக்கா படத்தோட ரைட்ஸுக்கு காசு வாங்காம தயாரிப்பாளர் செஞ்ச சுவாரஸ்யமான விஷயம் இப்போ வெளியாகி இருக்கு. நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா நடிப்புல 2003ஆம் ஆண்டு வெளியான படம் தான் காக்கா காக்கா. இந்த படத்தை கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கியிருப்பாரு. படத்துல சூர்யா போலீஸ் கதாபாத்திரத்திலையும் ஜோதிகா டீச்சர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு கெரியர் டேர்னிங் பாயிண்ட் படமாகவும் அமைச்சுது. பொதுவாக ஒரு படம் ஹிட் அடிச்சதுன்னா ஒரு மாநிலத்தோட படத்தை இன்னொரு மொழிகளில் ரீமேக் செய்யும் போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கணும். அப்படி சூர்யா நடிச்ச காக்கா காக்கா படத்தோட ரைட்ஸ் வாங்கறதுக்கு அந்த நேரத்தில் வளர்ந்து வந்துட்டு இருந்த கன்னட நடிகரான கிச்சா சுதீப் முடிவெடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நேரடியா ப்ரொடியூசர் தானுவை சென்று பார்க்கலான்னு முடிவெடுத்திருக்காரு. அந்த நேரத்தில் தான் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதியில் பிரச்சனை போயிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் ப்ரொடியூசர் தானு பெரிய அளவில் திட்டமாட்டாருங்கிற நம்பிக்கையில் நேரடியாக அவரை பார்க்க போயிருக்காரு கிச்சா சுதீப். கிச்சா சுதீப் ப்ரொடியூசர் தானுவை பார்க்க போறப்போ அவர் யாருக்கிட்டயோ கோபமாக பேசிட்டு இருந்தாராம். தயக்கத்தோடு போன நடிகர் கிச்சா சுதீப்பை ப்ரொடியூசர் தானு மரியாதையா அழைச்சு என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கிச்சா சுதீப் காக்கா காக்கா படத்தை கன்னடத்துல எடுக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு ப்ரொடியூசர் தானு தாராளமா எடுத்துக்கோங்க, எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டாராம். ஆனா அந்த நேரத்துல வளர்ந்து வந்துட்டு இருந்த கிச்சா சுதீப் இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம தடுமாற ப்ரொடியூசர் தானுவே எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லி உடனே காக்கா காக்கா படத்தோட ரைட்ஸுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காராம். ஒரு சூப்பர் ஹிட்டான படத்துக்கு வருமானம் பார்க்காம ப்ரொடியூசர் தானு செஞ்ச இந்த விஷயம் கிச்சா சுதீப்பை மிகவும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இருந்தாலும் சில காரணங்களால கிச்சா சுதீப்பால அந்த படத்தை செய்ய முடியல. ஒரு சூப்பர் ஹிட் படத்தோட ரைட்ஸை காசு வாங்காம கொடுத்தது தன்னால என்னைக்குமே மறக்க முடியாதுன்னு கிச்சா சுதீப் சொல்லியிருக்காரு.